Hello viewers, a short break. தினமும் கடிகார முள் மாதிரி ஒரே வேலையை ஒரே இடத்துல இருந்து செஞ்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் போர் அடிக்கதாங்க செய்யுது. அதே ரொட்டீன் கொஞ்சம் ஹெக்டிக் ஆச்சுன்னா மனசுக்குள்ள ஏதோ ஒரு அழுத்தம் வந்துருது. இந்தியால இருந்திருந்தோம்னா அம்மா வீடு அம்மாச்சி வீடுன்னு போய் ஒரு நாள் பிரேக் எடுத்து ஸ்டே பண்றது, ஃபங்க்ஷன்ஸ் அட்டென்ட் பண்றதுன்னு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிடுவோம். சிங்கப்பூர்ல ஃபங்க்ஷன்ஸ் கேதரிங்ஸ் நிறைய இல்லைனாலும் இந்த ஊர்ல இருக்க ஒரு சில விஷயங்கள் நமக்கு நிறைய நியூ எக்ஸ்பீரியன்சஸ் தரும். அதுல ஒண்ணுதான் கேம்பிங். ஸோ நாங்க இன்னைக்கு டென்ட் போட்டு நைட் பீச்ல ஸ்டே பண்ணி ஒரு பிரேக் எடுத்துக்க போகிறோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் நன்மை கடைப்பிடி. நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நைட் ஸ்டே பண்ணுற மாதிரி டென்ட் போகணும் அப்படின்னா ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமே போகணும். பட் ஆஸ் யூஷுவல் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் போனோம். பட் தென் லைட்ஸ் எல்லாம் இருந்தனால ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி நல்ல இடமா பார்த்து டென்ட் போட்டாச்சு. டென்ட் போடுறதுக்கு முன்னாடி பக்கத்தில் ஷெல்டர் பிளேஸ் இருக்க மாதிரி பார்த்து டென்ட் போட்டோம். இன்கேஸ் மழை நிறைய வந்துருச்சு அப்படின்னா நமக்கு ஷெல்டர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நைட் நம்ம டென்ட்டில் ஸ்டே பண்ணுறதுனால வெதரை மறக்காமல் செக் பண்ணிக்கிட்டோம். நைட் எதுவும் மழை வந்துச்சுன்னா ரொம்பவே கஷ்டமாயிடும் இல்லையா, அதனால. பட் தென் அன்றைக்கி நைட்டு மழை வர மாதிரி எந்த வெதர் ரிப்போர்ட்டும் இல்லை. அவுட்டோர் வரும்போது கண்டிப்பாக இன்செக்ட் ரிப்பலன், மஸ்கிட்டோ பேச்சஸ் எல்லாம் இருக்கும்ல, மறக்காமல் எடுத்துகிட்டு வாங்க. டின்னர் வீட்லேருந்தே எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ டென்ட்டுக்கு வெளியில் உட்காந்து பீச் பார்த்துட்டு டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நாங்கள் கேம்பிங் சைட் டி சூஸ் பண்ணியிருந்தோம். ஏன் அப்படின்னா சைட் டி பக்கத்தில் தான் கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ், ரெஸ்ட் ரூம்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இங்கே இருந்த ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா பீச் அண்ட் கேம்பிங் ஆக்சசரிஸ், இன்ஸ்டன்ட் ஃபுட் லைக் 3-in-1 காஃபி, டீ, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம வீட்டில் இருந்தே நிறைய திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்க வேண்டாம், பக்கத்தில் இருக்க கடைகள்லேருந்தே வாங்கிக்கலாம் இல்லையா, அதனால. அப்படியே எல்லா இடத்தையும் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அங்கே ஒரு ஐஸ்கிரீம் வெண்டிங் மிஷின் இருந்துச்சு. அதுலேருந்து எங்களுக்கான சாஃப்ட்வேர் நாங்களும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். (10:30) அப்படிங்கும் போதெல்லாம் நாங்கள் டென்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். வெளியில் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். 11 o'clockங்கும் போது தூங்க போயாச்சு. நாங்கள் அந்த ரெயின் ஷீட்டை போடலை மழை இல்லாதனால. ஸோ மேலே ஓப்பனாக தான் இருந்துச்சு. அங்கேருந்து மூணெல்லாம் தெரிஞ்சனால பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. குட் மார்னிங். மார்னிங் விடிஞ்சிருச்சு. மேலே எங்களுக்கு வெளிச்சம் வர ஆரம்பிச்சோடனே முழிப்பு தானாக வந்துருச்சு. யூஸ்வலாக மார்னிங் எழுந்ததுமே நான் அதிகமாக பார்க்குறது கிளாக் தான். சுற்றி வேறு எங்கேயும் பார்க்க மாட்டேன். 9 o'clock நான் அத்தனை வாட்டி கிளாக் பார்த்துருப்பேன். பாப்பா எழுப்பியாச்சா, லஞ்ச் பேக் பண்ணியாச்சா, ஒன்றுக்கும் கிளாக் பார்த்துட்டே இருப்பேன் டைம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி. பட் தென் இன்றைக்கி நான் இந்த வியூ எக்ஸ்பெக்டே பண்ணலை. எந்திரிச்சு எந்த வேலையும் இல்லை. யூஸ்வல் சாட்டர்டே சண்டேஸ் கொஞ்சம் லெத்தாஜிக்காக இருந்தால் கூட, பட் இது ரொம்பவே நியூ எக்ஸ்பீரியன்ஸ். நான் அப்படியே சேரில் உட்காந்து சுற்றி பார்த்துட்டே இருந்தேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எப்பவும் சக்கரம் கட்டியே ஓடிட்டு இருக்க அந்த சிங்கப்பூரில் நம்ம மட்டும் தனியாக எங்கேயோ போய் உட்காந்துருக்க மாதிரியான ஒரு ஃபீல். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. என்னன்னு சரியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. பாப்பா கொஞ்சம் நேரம் தூங்கினாங்க. அவங்க எழுந்ததும் அவங்கள ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கு கூட்டிகிட்டு போனோம். இந்த மாதிரி வெளியில் ஸ்டே பண்ணும்போது நமக்கு இருக்க ஒரு சின்ன இஷ்யூ காமன் ரெஸ்ட் ரூம்ஸ் தான். பட் தென் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தூரம் அதை ஹைஜீனாக மெயின்டைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. டென்ட்டில் ஸ்டே பண்ணும்போது சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் நமக்கு ஏசியெல்லாம் கிடையாது. ஒரு சில நாளைக்கு நல்ல காற்று இருக்கும். ஸோ நமக்கு பிரச்சனை இருக்காது. ஒரு சில நாள் அந்த ஹியூமிட் லெவல் அதிகமாக இருக்கும்போது ஒரு மாதிரி புழுக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கூடவே ஒரு ரீசார்ஜபிள் மினி ஃபேன் வச்சுக்கோங்க. டென்ட்டோட பேஸ் ரொம்ப தின்னாக தான் இருக்கும். ஸோ நம்ம புல் தரையில் இல்லை மண்ணிலலாம் டென்ட் போடும்போது அவ்வளோ ஈஸியாக நமக்கு தூங்க முடியாது. ஸோ ஒரு குவில்ட் மாதிரியோ இல்லைனா திக்கான பெட்ஷீட்ஸ் மாதிரியோ எடுத்துகிட்டு போய் பேஸில் விரிச்சிக்கலாம். டென்ட்டை சுற்றி நிறைய விண்டோஸ் மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி ரூஃப் லைன் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம்னா கொஞ்சம் நமக்கு காற்று நல்லாயிருக்கும்.
பக்கத்தில் இருந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்கள் சாப்பிட போயிருந்தோம். நைட் நாங்கள் வாக் வந்தோம் இல்லையா, அப்போவே எங்களுக்கு இந்த கடையில் இருந்தான்னா ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. நைட்டு பாப்பாவுக்கு அப்பளம்லாம் நிறைய கொடுத்துருந்தாங்க. இப்போ மார்னிங் அங்கே சாப்பிட போகும்போதும் பாப்பா கிட்ட அவங்க நல்லா பேசிட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் எங்களோட பிளானில் இருக்க நெக்ஸ்ட் விஷயத்துக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டு இருந்தோம். அதுக்கு இடையில பாப்பா இந்த மாதிரி செடிகளில் இருக்க குட்டி குட்டி பூவெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்தா. அதெல்லாம் சேர்த்து அவள் ஒரு பொக்கே செய்கிறதுக்கு யோசிச்சு வச்சுருந்தா. இதில் 2 பிங்க் பூ இருக்கு இல்லையா, அது என்னென்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அது எதோட பூ அப்படின்றத. இப்போ நம்ம கேம்பிங் சைட்லேருந்து வேற ஒரு இடத்துக்கு போக போகிறோம். டென்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணலை, அப்படியே தான் இருக்குது, சேஃபாக இருக்கும். முக்கியமான வேல்யூபிள் திங்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா மட்டும் கையில் எடுத்துக்கிட்டோம். ஸோ கேம்பிங் சைட்லேருந்து நெக்ஸ்ட் நம்ம போக போகிற இடம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகம், பாப்பாவால் நடக்க முடியாத தூரம். ஸோ நான் சைக்கிள் வந்து ரெண்ட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஸ்கேன் அண்ட் ரெண்ட்ன்ற மாதிரி மெத்தடில் இருக்கும். பாப்பா வச்சு கூட்டிகிட்டு போயாச்சு. திங்ஸ் எல்லாம் சைக்கிளில் வச்சு எடுத்துகிட்டு வர முடியாது, ஸோ அதெல்லாம் ஹஸ்பண்ட் வந்து நடந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா எங்களோட ஃபேவரட் ஸ்பாட். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கூட இந்த இடத்த நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெட் ஆஃப் ஜெட்டி. பீச் வரைக்கும் வந்துட்டு எங்களால் ஃபிஷ்ஷிங் பண்ணாமல் திரும்ப முடியாது. ஸோ இன்றைக்கும் ஃபிஷ்ஷிங் ட்ரை பண்ணலான்னு சொல்லி தான் இங்கே வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் சின்ன மீன்லாம் கிடைக்கிற வரைக்கும் மண்புழுவை தான் பெயிட்டாக யூஸ் பண்ணி ஃபிஷ்ஷிங் பண்ணிட்டு இருந்தோம். இது இந்த பீச் பெட்லேயே எடுக்கிற பீச் வார்ம்ஸ் மாதிரி. வந்து கொஞ்ச நேரத்திலே ஒரு டீசன்ட் சைஸ் ஃபிஷ் வந்து எங்களுக்கு கிடைச்சிச்சு. பாப்பாவும் பேரலி அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபிஷ்ஷிங் ட்ரை பண்ணிட்டு இருந்தா. அன்னைக்கு வெயில் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. மார்னிங்கே ஜாஸ்தி வெயில். நாங்கள் ஃபிஷ்ஷிங் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ராட் செட் பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு அங்கிள். அவங்களோட ராட் வந்து பயங்கர ஷேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பெருசாக ஏதோ மீன் மாட்டியிருக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. எல்லாருமே ஓடி போய் அது என்ன மீனுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அது அவரால் இழுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவர் அதை ரீலன் பண்ணும்போது வேற பக்கத்தில் இருந்த ராட்ல வேற சிக்கிடுச்சு. ஸோ நிறைய பேர் வந்து ஹெல்ப்காகவும் வந்து அசிஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க.这不会下了，你看，这边移过去。哎呀，你தெரியுதாடா?把它移过去。绳它的线没有力的。அம்மா, காக்கா. கயாக் ஃபிஷ்ஷிங்ல நமக்கு நல்ல பெரிய மீன்கள்லாம் கிடைக்கும். பட் தென் இந்த மாதிரி தூண்டில் போட்டு இங்க மீன் பிடிக்கிறதுல இது ரொம்பவே பெரிய சைஸு. ஒரு வழியா அவர் அந்த ஃபிஷ்ஷை வெளியில எடுத்துட்டாரு. இது வந்து குயின் ஃபிஷ். இந்த அங்கிள் நாங்கள் ஃபிஷ்ஷிங் வந்ததுலேருந்து ரொம்ப ஜாலியாக பேசிட்டு இருந்தாங்க. என் பொண்ணுக்கு நல்ல கம்பெனி கொடுத்துட்டு இருந்தது இவங்க தான். அவங்களுக்கும் ஒரு ஃபிஷ் மாட்டி இருந்துச்சு.大靠它打。八个了，有你的。我这个多点。哎呦！哦，好丢啊！இது இந்த உப்பும்ல. இது வந்து பாத்து கிலோவா பல்ல பத்தியா இல்லையா 1 kg. இது வந்து பஃபர் ஃபிஷ். இது எடிபிள் கிடையாது. ஸோ திரும்ப இந்த ஃபிஷ்ஷை அங்கிள் தண்ணியிலே விட்டுட்டாங்க. இந்த ஃபிஷ்ஷை பார்க்கறதுக்கு வேற ஏதோ ஒரு அனிமல் மாதிரியே இருந்துச்சு. இந்த அங்கிளோட ஃபிஷ்ஷிங் ராட்ல பார்த்தீங்கன்னா லீடர் லைன் வந்து மெட்டல்ல ஆயிருந்துச்சு. பட் அதையே இந்த ஃபிஷ் வந்து கடிச்சு டேமேஜ் பண்ணி உடைச்சிருச்சு. இந்த ஃபிஷ்ஷை தரையில் எடுத்து போடும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, அது வந்து பிளாட் ஆக ஆரம்பிச்சிச்சு. பலூன் மாதிரி நல்லா உப்ப ஆரம்பிச்சிச்சு.
what is this? இந்த ஃபிஷ் வந்து நாங்கள் பிடிச்சது. இது எடிபிளாக என்னன்னு எங்களுக்கும் டவுட்ஃபுல்லாக இருந்துச்சு. பக்கத்தில் இருந்த அங்கிள் கிட்ட கேட்டோம். அவருமே கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் எடிபிள்னு சொன்னார். பட் எனக்கு என்னவோ அந்த ஃபிஷ்ஷை பார்க்கறதுக்கு அவ்வளோ பிடிக்கலை. ஸோ நான் அதை திரும்ப தண்ணியிலே விட்டுட்டேன். இந்த ஃபிஷ் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்றதுனால நாங்கள் தண்ணியிலே விட்டுட்டோம். சொல்லப்போனால் அன்றைக்கி நாங்கள் எந்த மீனுமே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரல. எல்லா ஃபிஷ்ஷையும் தண்ணியில் விட்டுட்டோம். ஜஸ்ட் ஹாபிக்காக மட்டும் ஃபிஷ்ஷிங் பண்ணிட்டு இருந்தோம். உயிரோட மீன். போட்டோ எடுப்பா. மீதி மீதி இன்னும் ஒரு பெரிய மீன் மாட்டிருச்சு. இழுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இழுத்துட்டு இருந்தாங்க. மீதி இங்க வந்து பாரு. இந்த ஃபிஷ்ஷும் குயின் ஃபிஷ் தான். இதுவும் நாங்க பிடிச்ச ஃபிஷ் கிடையாது. பக்கத்துல இருந்த இன்னொரு அங்கிள் பிடிச்சிருந்தது தான். பாப்பா கொஞ்ச நேரம் அந்த தம்பான் ரிக்னு சொல்லுவாங்க, குட்டி ஃபிஷ் பிடிக்கிறது, அதை வச்சு கொஞ்ச நேரம் ஃபிஷிங் பண்ணிட்டு இருந்தா. ஃபெவிகால் ஆட் வரும் இல்லையா, வரிசையா வந்து மீனெல்லாம் ஒட்டிட்டு வரும்ல, அதே மாதிரி அன்னைக்கு நிறைய ஃபிஷ் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியா அவளுக்கு கிடைச்சிச்சு. அவ நல்லா ஹாப்பி ஆயிட்டா. இங்க பாருங்க எவ்வளோ ஃபிஷ்ஷுன்னு. 6 ஃபிஷ்ஷஸ் கிட்ட ஒரு தூண்டில்ல கிடைச்சிச்சு. பட் இதெல்லாம் நாங்க வச்சுக்கல, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது தண்ணியிலே விட்டுட்டோம். Nidi. You keep $5, Raquel. You keep $5. You keep $5. Ay. ஈவினிங் வரைக்கும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திரும்ப டென்ட்டுக்கு திரும்பியாச்சு. நம்ம டென்ட் நம்ம எப்படி விட்டுட்டு போனோமோ அப்படியே இருந்துச்சு. வந்ததும் ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் சேர்ல உட்காந்து அப்பாடான்னு ரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். சிங்கப்பூர்ல நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. நம்ம கயாக் ஃபிஷிங் பண்ணியிருக்கோம். பட் தென் வெறும் கயாக்கிங் இருக்கு. இந்த மாதிரி கைட் சர்ஃபிங் இல்லைன்னா கைட் போர்டிங் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இருக்கு. இந்த கைட் சர்ஃபிங் கைட் போர்டிங் எல்லாம் வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவ். பட் ஒரு சிலவங்க அவங்களோட ஹாபியாக வச்சுருப்பாங்க. அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக செஞ்சிட்ருப்பாங்க. கேம்பிங் பேக்கேஜஸ்லாம் கூட இருக்குது. அவர்லி பேசிஸில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே அவங்களே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. நம்ம ஜஸ்ட் ஸ்டே பண்ணிக்கிட்டால் போதும்.
பட் அது அவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி தெரியல. நாங்கள் நிறையவே விசாரித்து பார்த்துருக்கோம். கேம்பிங் பண்ணும்போது நம்ம யூஸ்வலாக வச்சுருக்க திங்ஸை தாண்டி நிறைய தேவைப்படும் தான். பட் ஆல் அண்ட் சடன் ஒரே நாளில் போய் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம அதில் எவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கோம், நமக்கு அது எந்த அளவுக்கு செட் ஆகும், எந்த அளவில் யூஸ் பண்ணுவோன்றதை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்படி நாங்கள் சேர்த்தது தான் இவ்வளோ ஐட்டம்ஸும். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. கொஞ்ச நேரம் பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்களும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஃப்ரைடே ஈவினிங் வந்துட்டு சாட்டர்டே ஈவினிங் நாங்கள் கிளம்பணும். அந்த 24 ஹவர்ஸான ஒரு ஷார்ட் பிரேக் வந்து எங்களுக்கு பெருசாக ஏதோ வெக்கேஷன் போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. சின்ன பிரேக் வந்து பெரிய ரிலாக்ஸேஷன் கொடுத்துருச்சுன்னு தான் சொல்லணும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி எந்த விஷயங்கள் பிடிக்குமோ அதை ஒரு பிரேக் எடுத்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நன்மை கடைப்பிடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you all in next video. Bye.